எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லித்தாரேன், லைஃப்ல ஒரு நாளும் இன்னமொத்தண்ட திருமண வாழ்க்கையில தலை போட வாணும். லெட் them to live. வாழட்டும். சும்மா பைத்து அதிகமான வீட்டுல பிரச்சனை தெரியுமா? கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உம்மா பாப்பாம் போற, எங்க போற? மகள் விட்டு போற. போயிட்டு வந்த மெலிஞ்சு முள்ளும் தோலும் மாதிரி இருக்கிறாள். சரி, வீட்டில் எல்லாருக்கும் அவள் தான் தின்ன போடுற, ஆக்கி போடுறாள், கோக்கி ஆயிட்டாள். சில வீட்டில் பச்சை அணியாஞ்சது மீது இல்லாமல் இல்லை. நான் கிட்டத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மகள் வீட்டில் லைஃப் டைம் முழுக்க இந்திர வேலைக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இந்திர. கல்யாணம் முடிச்ச உடனே, மகன் கல்யாணம் முடிச்ச உடனே அந்த புள்ளை அனுப்பி, யாரைய வீட்டுக்கு வேலைக்கு இருந்த புள்ளை அனுப்பிட்டாங்க. அர்த்தம் என்னப்ப? ஆளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கு. இப்ப மருமகள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி. இந்த கல்ச்சளிப்பை மீக்கிற, இந்த கல்ச்சளிப்பை மீக்கிற நல்லா வச்சோங்க. மருமகள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் அது வேற விஷயம். ஆனா நீங்க பேத்து மெலிஞ்சி அதுல பார்க்க வேணும். ஒரு ஹதீஸ் சொல்ல உங்களுக்கு, வாப்புமக்குன்னு ஹதீஸ் சொல்றேன். வாப்புமக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் கூடாதவ. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா வீட்டுக்கு. ஃபாத்திமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தது போல உலகத்தில் எந்த ஒரு வாப்பக்கும் எந்த ஒரு மகளையும் நேசிக்க முடியாது. ஃபாத்திமாக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபாத்திமாக்கு ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேர் இருக்குது, உம்மு அபீஹான்னு சொல்லி, வாப்பட உம்மான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்ப தானே, வாப்பக்கு உம்மா மாதிரி இருந்தாங்க. யாரன் ஏண்டா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்தானதுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய முழு வேலையையும் யார் செஞ்சது? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் செஞ்சாங்க. யாருக்கு? அதனால உம்மு அபீஹாண்டாங்க. அவள்ட வாப்பட உம்மா, அந்த பெண்ணுடைய வாப்பட உம்மவாக இருந்து செயல்பட்டவதான் ஃபாத்திமா. ரெண்டு புள்ள, சுவர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்லப்பட்ட சுவர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரெண்டு பிள்ளைகளுடைய உம்மா. அலியே முர்த்தலாவுடைய மனைவி, நபிகளாருடைய தாய், நபிகளாருடைய மகள். கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் போனாங்க மகள் வீட்டுக்கு. எல்லா உம்மக்கு வாப்பக்கு சொல்றேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்குது, எங்களுக்கு மீக்குது, உங்களுக்கு மீக்குது. இது கஷ்டமான வேலை, இது ஒரு எமோஷனோட டீல் பண்ற வேலை. இது வீட்டுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைத்து பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மூட் கொஞ்சம் அப்செட். இசிஜி ரிப்போர்ட் நல்லம் இல்லை. என்ன இல்லை? இசிஜி ரிப்போர்ட் கொஞ்சம் நல்லம் இல்லை. ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, எங்க உம்மாவோட மாப்பிள்ளைன்னு கேட்டாங்க. இல்லை, அவர் கோச்சு கொண்டு என்னோட கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு கொண்டு வெளியே போனாரு. என்னோட மனஸ்தாபப்பட்டு கொண்டு வெளியே போனார். யார் சொன்ன? மருமகள். மகள் சொன்னா, என்னண்டாலும் கேட்கல, இது தேவையில்லாத வேலை, இதை கேட்க வேணாம். என்ன பிரச்சனை? அடிச்சாரா? என்ன பிரச்சனை கேட்க வேணாம். பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளைக்கு உள்ள பிரச்சனையில யாரும் தலை போட வேணாம். நீங்க மாட்டிக்கொள்வீங்க, அவங்க அடுத்த செகண்ட்ல சேர்ந்துடுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் உங்களுக்கு வெட்டுவாங்க. யாருக்கு? தலை போட வேணாம். சல்லதாசர் ஒன்றும் கேட்கல. அப்படியா? மருமகனை தேடி போனாங்க. மாமா மருமகனை தேடி போற. இப்போ மாமா எங்க தேடி போனாரு? மாமாக்கு நல்லா தெரியும் என் மருமகன் எங்கேயும் பாருண்டு. இன்றைக்குள்ள மாமாமாருக்கு மருமகனா தெரியுங்கன்னு சொல்லி எந்த கிளப்ல இப்பாரோ தெரியா, எந்த ஹோட்டல் இப்பாரோ தெரியா. ஏன்னா அப்படிப்பட்ட மருமகனத்தை மாமா எடுத்தீர. நீங்க மருமகன் எங்கேயும் பாரு முடிவு செய்யுங்கோ. இன்றைக்கு அநேகமான வீடுகள்ல, அநேகமான குடும்பங்கள்ல நிக்காஹ் நடக்கிறது வாப்பாவை வச்சு. யாரை வச்சு? வாப்பா. வாப்பா நல்ல மனுஷன், பள்ளியில முன்சப்ல தொழுகிறாரு. நூஹ் நபி தொழுத முன்சப்ல தான். நூஹ் நபியோட மகன் முஸ்லிம் இல்லையே. வாப்பாவை வச்சு பொன் கொடுக்க வானம் யாருக்கும். நீங்க வாப்பா கொடுக்க பிரச்சனை இல்லை. யாருக்கு? வாப்பா கொடுங்க. நல்ல மனுஷன் முன்சபையில் தொழுகிறாரு, மாஷா அல்லாஹ், கொடுக்க பிரச்சனை இல்லை, சந்தோஷம். வாப்பட மகனே கொடுக்க வானம். வாப்பட மகன் முன்சபையில் இல்லையே, வாப்பட மகன் பள்ளியில இல்லை. அது மௌலவி ஐக்கேலும்
முஃப்தி ஆயிக்கேலும் தாய் ஆயிக்கேலும் யாராய்த்தாலும் சரி. அப்ப என்னாச்சு? சல்லாச தெரியும் என்ன மகன் எங்க பேத்திப்பாரு, என்ன மருமகன் நான் அடுத்த மருமகன் தானே, எங்க பேத்திப்பாரு ஒன்றோ வேலையை பேத்திக்கணும், அப்படி இல்லாட்டி வீட்டிலிக்கணும், அப்படி இல்லாட்டி பள்ளிலிக்கணும். சரி பார்த்தாங்க, நேரே பார்த்தாங்க இது வீட்டில் இல்லை, இப்போ வேலைக்கு டைமும் அல்ல, வேலை முடிஞ்ச டைம். அப்போ எங்கேப்பாரு அங்கே வைத்து பார்த்தா, பள்ளி வைத்து பார்த்தா, மாஷா அல்லாஹ் அவர் ஒரு பாயை விரிச்சு இதுதான் கிடைச்ச சந்தர்ப்பம்னு நல்ல தூக்கம். யாரு யாரு அழுகதி அல்லா, நல்ல தூக்கம். அவர் விளங்கி கொண்டார், இது கொஞ்சம் இந்த சுடுதண்ணி போத்தல் கொஞ்சம் சூடாயிக்குது, கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு போனால் என்ன செஞ்சிடும் நிலைமை சரி. இவர் பார்த்தார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும், நல்லா கொரட்டு தூக்கம். யாரேன் தூங்கினவரை பாயை விட்டு வெளியே வந்து மண்ணில் பிரண்டிக்கார், உடம்பெல்லாம் மண். யாண்ட மண்? சல்லல்லாசனம் கிட்ட பேய்த்து மருமகன் எழுப்பாட்டினார். எப்படி திரும்ப அலின்னு சொல்லவும் இல்லை, ஹசன் ஹுசைன் வாப்பான்னு சொல்லவும் இல்லை. என்ன சொன்னாங்க? யா அபத் துராப், ஓ மண்ட வாப்பான்னாங்க. ஓ மண்ட வாப்ப எலும்பு கொண்டாங்க. யாரை பார்த்து? பார்த்தீங்களா கம்யூனிகேஷன்? மாமக்கு மருமகனுக்கும், மாமக்கு மருமகனுக்கு கம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லை. யா அபத் துராப், ஓ மண்ட வாப்ப எலும்பு கொண்டாங்க. எலும்பி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்டையும் கேட்க இல்லை என்ன மருமகன் பிரச்சனை, யார்கிட்ட கேட்கல. யார்கிட்ட? சும்மாலும் கேட்டிருந்தா. இன்றைக்கு சும்மா அப்படி கேட்டா மருமகன் சொல்லுவார் மாமா பார்த்து, மாமா எனக்குண்டா பெரிய யோசனை என்ன தெரியுமா, 20 வருஷம் நீங்க எப்படித்தான் வளர்த்தோ தெரியனா, என்னை பத்தி நான் இப்ப யோசிக்கிறேன், உங்களை பத்தி நான் யோசிக்கிறேன் மாமா. மாமா சொல்லுவார் தெரியுமா, இல்லை ஏண்ட டேர்ன் முடிஞ்சு மகன், இப்போ உங்களோட டேர்ன் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏண்ட டேர்ன் முடிஞ்சு இப்போ யாரோட டேர்ன்? உங்களோட டேர்ன். நீங்க வச்சுக்கோங்க. மாமாக்கே மருமகன் கேட்கல, என்ன ஃபாத்திமாக்கும் பிரச்சனை கேட்கவும் இல்லை. தயவு செஞ்சு சொல்றேன், யாருக்கும் ஷோல்டரை கொடுத்துட வர அழுகிறதுக்கு. டோன்ட் கிவ் த ஷோல்டர் டு சம்மன் எல்ஸ் டு கிரை. சும்மா கேட்க வேணாம், ஏன் ஒரு மாறுகிறே, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, ஓ பள்ளிக்கொத்த ஒரு மாதிரி ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, இல்லை இன்றைக்கு பேங்க் 2 லட்சம் ரூபாய் போட வைக்குது, நீ தாயே அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் போட வைக்குது, 2000 ரூபாய் காசு கையில் இல்லை, அவனை மூஞ்சப்படி பிரகாசிக்குமா? நீங்க பைத்து ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன்னு கேட்டா அவன் சொன்னா 2 லட்சம் ரூபாய் போட வைக்க தாண்டா கொடுப்பீங்களா? லைஃப் எதனாலும் ஒன்று மாதிரி இருக்க மாட்டேன். யார்கிட்ட பேத்து சும்மா ஏவா ஒரு மாதிரி இருக்கிறீங்க விட்ட சண்டையா கேட்க வேணாம். உங்களோட எவ்வளவு நெருங்கின கூட்டாளியாக இருந்தாலும் சரி இந்த கேள்வி யார்கிட்ட கேட்க வேணும்.